கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவஜனமே, இன்றைக்கும் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? என் எதிர்காலம் என்னவாக போகிறது, என்னால் என் குடும்பம் என்னவாக போகிறது என்று அநேக பயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ? அல்லது அநேக ஜபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையோ? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ நீண்ட நாளாய் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, நீண்ட நாளாய் நான் உன்னை எதற்காக காக்க வைத்துக் கொண்டிருக்கிறேனோ, அந்த காரியத்தை இந்த நாளில் நான் செய்து முடிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நீ அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு உன் பயத்தை நான் நீக்கி போதுமானவர். நீ எதையெல்லாம் என்னிடத்தில் கேட்டாயோ, என் சித்தத்தின்படி எதையெல்லாம் கேட்டு காத்திருக்கிறாயோ, ஆண்டவரே நீர்தான் இதை செய்ய வேண்டும் என்று எந்தெந்த காரியத்தில் எல்லாம் என்னை மட்டும் நம்பி இருக்கிறாயோ, அந்த காரியத்தில் எல்லாம் நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ ஜனமே, அன்றைக்கும் ஆண்டவருக்காக உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்தான் சகரியா. அவனுடைய மனைவியாகிய எலிசபெத் மலடியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் இருவரும் வயது சென்றவர்கள், பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள். ஆனாலும் அவன் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறுத்தவில்லை, வழக்கம் போல செய்து கொண்டிருந்தான். ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்காவிட்டாலும் என்னை கனப்படுத்துகிறானே, என்னை இவ்வளவாய் நேசிக்கிறானே என்று பார்த்த அவர், ஒரு நாள் அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் அவனுடைய சமூகத்தில் வந்து நின்றான். அப்பொழுது சொல்லுகிற வார்த்தை தான், சகரியாவே, நீ பயப்படாதே, நீ எதற்காக வேண்டுதல் செய்கிறாயோ அது கேட்கப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கு நீ மற்றவர்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார், இவ்வளவு குறைவு இருந்தும் அதிகமாய் ஜெபித்தும் பதில் பெற்றுக் கொள்ளவில்லை என்றாலும் என் சமூகத்தில் நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாயே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி பிள்ளையை பெறுவாள். அவள் நீண்ட நாளாய் பிள்ளை இல்லாதவள் தான். அவளை உலகம் மலடி என்று சொல்லலாம், ஆனால் நான் அவளுக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன். அது மாத்திரம் அல்ல, அந்த குமாரன் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் எந்த காரியத்திற்கு எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீரோ, எதையெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, எதையெல்லாம் நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்படும் போது உங்கள் தேவைகள், உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, என் எதிர்காலம் என்னவாகும், நானும் ஜெபித்து பார்க்கிறேன், ஒரு மாற்றமும் வரவில்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் எதிர்காலத்தை பிரகாசிக்க செய்வார். என்னுடைய குடும்பம் எப்படி ஆகுமோ என்று அங்கலாய்க்கிறீர்களோ, என் குடும்பத்தில் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது என்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி பிரிந்து சென்று விட்டார்களே என்று சில உறவுகளை குறித்து அங்கலாய்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருவார். எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, பயப்படாதேயுங்கள், உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இந்த நாளில் நீங்கள் எதை குறித்து பயந்தாலும் அதை நீக்கி போட அவர் போதுமானவர். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. யாருக்கு தெரியுமா? யார் அவருடைய சமூகத்தில் ஊழியம் செய்து மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் வேண்டுதல் கேட்கப்படும். ஆகவே உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க, அவருக்கு ஊழியம் செய்ய, மற்றவர்களுக்காய் ஜெபிக்க நீங்கள் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை கேட்பது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.